கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் வந்தால் போதும், உங்க சூழ்நிலை மாறும். ஆமென். முடியாததும் சாத்தியமாகும். அதுதான் நம் தேவாதி தேவன், நம் இரட்சகர், ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு சிங்காசனத்துல ஜீவனுள்ள தேவனாய் வீற்றிருக்கிறார். கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன். அதுதான் அவருடைய வார்த்தை. இன்னைக்கு அவர் வார்த்தையானது நமக்கு இருக்கிற பலவீனங்கள், நமக்கு இருக்கிற கேள்விகளுக்கு அது ஜீவனும் பலனும் பதிலுமாய் இருக்கிறது. எபிரேயர் தான் இப்போ நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன் என்னோட தியானத்துல. அப்போ விசுவாசம், எதுக்கு இதை சொன்னேன்னு தெரியல. எபிரேயர் 11 பாருங்க, ஏதோ ஒன்று சொல்ல போய் அது வருது. விசுவாசம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, விசுவாசிகள் ஆகிய நாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்கிறோம், கண்மூடித்தனமா அவர் செய்கிறாரோ செய்யலையோ அப்படிதானே நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துங்க. அது ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை என்ன பண்ணுவேன், நம்புவேன்றதான் விசுவாசம். நிறைய அதுலேயே அந்த கண்ணோட்டத்தில் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் எபிரேயர் 12 நான் வாசிச்சிருக்கும் போது தான் எனக்கு ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. நம்மளுக்கு விசுவாசினாலே என்னங்க, ஆண்டவர் அதில் எபிரேயர் பவுல் எழுதினாருன்னு இன்னும் நிச்சயம் இல்லை. அது யார் எழுதினான்னு இன்னும் அது இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அதில் என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசம் என்பது ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறார், உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து, இவனை நான் நல்ல விசுவாசமாக பார்க்கலாமா, இவன் எனக்கு நல்ல, இப்போ சாதாரண ஒரு தமிழில் எடுத்துக்கோங்க, பயங்கர விசுவாசமாக இருப்பான், ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பான், அவனை நம்பி நான் என்ன பண்ணலாம், எந்த வேலையும் கொடுக்கலான்றது தான் விசுவாசி. இன்னைக்கு ஒரு சின்ன உத்தரவாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாலும் அதில் பெரிது சிறிது என்பது கிடையவே கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன உத்தரவாதத்தையும் இவர் ட்ரஸ்ட்வர்தியா, என் மகன் என் மகள் ட்ரஸ்ட்வர்தியா என்று கொடுப்பதுதான் விசுவாசம். அதனால தான் ஆபேலோட பலி அவருக்கு என்னவா இருந்தது, பிரியமா இருந்தது. ஏன்னா அவன் நீதி உள்ளதா இருந்தது. அவனுடைய பலியில சாய்ஸஸ்ட் அவன் பண்ணான். அதில் பர்டிகுலராக அதில் எது பெஸ்ட்டோ அவன் ஆண்டவர் கொடுத்தான். அவனுக்கு வேணா 2 பேரும் ஒரே நிலத்தை தான் பார்க்குறாங்க, ஆனால் இவனுக்கு மட்டும் கண்ணில் எப்படி தெரியுது பாருங்க. நம்ம கையில் கொடுக்கப்பட்ட எல்லா உத்தரவாதமும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதில் நான் எவ்வளோ பெஸ்ட்டான ஆண்டவர் கொடுக்கலாம். இதுதான் நல்ல விசுவாசி. இதுதான் நீங்கள் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்கள் எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்கு ஒன்று செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் விசுவாசம். இல்லை எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சிருவாரு, எனக்கு இந்த வருடத்தில் இது முடிச்சிருவார், நான் விசுவாசமா இருக்கிறது விசுவாசம் இல்லைங்க. நீங்க எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுறீங்க பார்த்தீங்களா, அதை தான் ஆண்டவர் திருப்தி ஆகிறார். ஹி இஸ் ப்ளீஸ்ட். விசுவாசம் இல்லாமல் அவரை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஏனோக்கும் அப்படித்தான். நீங்க அந்த எபிரேயர் 12 வாசிச்சிங்கன்னா, ஏனோக்கு என்னது, ஆண்டவரோட நடந்தார். அதுவே ஆண்டவருக்கு என்னவா இருந்தது, திருப்தியாக இருந்தது. அவர் வாழ்ந்த நாட்கள்லாம் என்ன பண்ணி எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்ல, ஆண்டவராக எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா எவ்வளோ அவர் ஆண்டவரோட நடந்திருப்பார். அவர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா, ஆபிரகாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும், சாரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ எப்பயோ நடக்க போகிற ஒரு ஜெனரேஷனுக்கு அவங்க கொடுத்த விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் என்ன நினைவுபடுத்துகிறார்னா, ஈவன் பிஃபோர் ஐ எம் கோயிங் டு ப்ரீச், உங்களை அவர் ட்ரஸ்ட்வர்தியாக நினச்சி இந்த 2025 வேலையை கொடுக்கலாமா, பொறுப்பை கொடுக்கலாமா, உத்தரவாதத்தை கொடுக்கலாமா. நீங்கள் நினைக்காதீங்க சபையில் மட்டும்தான் வேலை செய்கிறது தான் உத்தரவாதம். நம்ம வீட்டில் நம்ம உண்மையாக அந்த உத்தரவாதத்தை நம்ம செய்கிறோமா, கடைப்பிடிக்கிறோமா, ஆண்டவருக்குள்ள உறவை பலப்படுத்துகிறோமா என்பது கூட ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய விசுவாசமான ஒரு காரியம். ஸோ விசுவாசம் இந்த ஆங்கிள்லையும் நம்ம என்ன பண்ண வேண்டும், நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ மார்க் எடுத்துக்கலாம், 3ஆம் அதிகாரம் 3:1-6 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். ஸோ மார்க் 3ஆம் அதிகாரம் 1-6. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். என்னங்க, மறுபடியும் அவர் எங்க வந்தார், மறுபடியும் சொல்லுங்க. இப்போ 2025 மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். ஆமென். அவர் வருது ஒரு நாள் அவர் நிறுத்துறதே கிடையாதுங்க. நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், மறுபடி ஏதாவது தோணுனா வரோம், தோணலைன்னா வர மாட்டேங்கிறோம். இவர் எப்போ வராரா, மறுபடியும். நான் வர்றது நிறுத்தவே மாட்டேன், அதுக்குள்ள நான் வரேன் பாருங்க. அதுக்கப்புறம் அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால்
அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். சொஸ்தமாக்க முடியுமான்னு பரிசேயர்கள் கேட்கல. ஏன்னா நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவனுங்களுக்கு அங்க டவுட்டே இல்லை. இந்த நாள்ல இவர் குணப்படுத்திட்டா நம்ம என்ன பண்ணலாம்? குற்றம் சாட்டலாம். ஆமென். 3வது அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி, என்ன சொல்றாரு? இந்த 25ல என்ன சொல்றாரு? எழுந்து நில். உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஸ்டாண்ட் அப் ஃபார் காட். என்னங்க? என்னக்காக நீ நிப்பாயா? நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? are you trustworthy? நீ விசுவாசி என்று பெயர் வச்சிருக்கிற, நானும் வச்சிருக்கிறேன். ஆனா நான் சொல்லும் போது நீ நிக்க முடியுமா? இந்த கையோட, இந்த பலவீனத்தோட நான் அந்த சபை முன்னாடி அவரும் ஆலயத்துல தான் இருக்கிறாரு. சூம்பின கை எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் ரோட்ல சந்திக்கலங்க, இல்ல வேற எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கல. இந்த அற்புதம் எங்க நடக்கப்பட்டது? ஆலயத்துக்குள்ள. ஒரு ஆலயத்துக்குள்ள நீ உங்களை சுட்டி காமி நீ இந்த பலவீனத்துல நில்லுன்னா நீங்க நிப்பீங்களா? அதுதான் ஆண்டவர் காலை வேளையில நினைவுபடுத்துகிறார். 4வது அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில், இயேசு பார்த்து சொல்றார், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார். ஆண்டவரை நீங்க ட்ராப் பண்ண முடியுமாங்க? கேள்வி கேட்டு நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுலயே நீங்க ட்ராப் ஆயிடுவீங்க. இந்த வருஷம் மட்டும் கேள்வி கேட்க போயிடாதீங்க. நீ நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, யூ வாண்ட் டு லிவ், இஸ் இட் ஓகே டு லிவ் ஆர் இஸ் இட் ஓகே டு டை அக்கார்டிங் டு யுவர் லா ஆஃப் மோசஸ் கேட்கிறார். அவர் நம்ம கேள்வியிலே அந்த லாலே ட்ராப் பண்ணார். என்னங்க பிரமாணங்கள், அவரே வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை கிட்ட போய் விளையாட முடியுமா? அந்த மாதிரி இவங்க கேட்டுட்டாங்க. அடுத்தது 5வது அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். கடினம் வேணும்னா நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. the hardness of their heart. Jesus was very angry. கோபப்பட்டார், கவலைப்பட்டார், துக்கப்பட்டார். எதுக்கு? இதுல வேற எதுக்குமே அவர் இது சொல்ல. அவர் விசனப்பட்டுன்னு இருக்கு தமிழ்ல. he really got angry and he got upset with what? hardness of heart. ஆண்டவர் பிடிக்காதது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இருதயம் கடினம் உள்ளவனை அவர் விசனப்படுகிறார். புரியுதாங்க? இன்னைக்கு சூம்பின கை பலவீனமா இருக்கிறத கூட ஆண்டவர் பார்க்கல. அங்க சூம்பின கையோட சூம்பின இருதயங்களுடையவங்களை நிறைய அங்க பார்த்துட்டு இருக்கிறார் சபையில. கவனிச்சிங்களா? ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதை என்னைக்குமே மறக்கவே கூடாது. நம்ம இன்னைக்கு எப்படி வேணா அவரை திருப்திப்படுத்திட்டு வரலாம். கண்ணாடி முன்னாடி நீங்களே நம்மளை ஏமாத்திக்கலாம் காலையில. ஆனால் உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்ம மறைக்கவே முடியாது ஒருபோதும். உடனே பரிசேயர்கள் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி, இல்ல 5 வாசிச்சேன்னா, அவர் விசனப்பட்டு கோபத்துடன் சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். இந்த காலை வேளையில உன் கையை நீட்டுறீங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி நீட்டுங்க. சொல்லுனா நீட்டணும். நீட்டின போது உங்களுக்கு தெரியும் ஒன்று ஏதோ இங்க இருந்து வருதுன்னா, நான் ஏதோ இங்கே உங்களுக்கு ஏதோ சைக்காலஜி ட்ரெயினிங்கு, யோகா, மெடிடேஷன் எதுவுமே கிடையாது. இது அவ்வளவும் ஜீவனுள்ள வார்த்தை. இங்கே என்ன சொல்லியிருக்கோ அப்பட்டமா அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்க. டோட்டல் சரண்டர். ஒரு கேள்வி கேட்காம சரண்டர் பண்ணி பாருங்க. தேவன் செய்கிற காரியங்கள் அதிசயமாக அற்புதமாய் முடியும். கையை நீட்டி என்ன பண்ண சொல்றாரு இந்த காலை வேளையில உங்களை? ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்ட்ரெச். சொல்லுங்க. காலையில எழுந்ததும் என்னங்க பண்ணுவீங்க? நான் கொஞ்சம் இப்படி போவேன். நீங்க போயிருக்கீங்களா? கொஞ்சம் இந்த பக்கம் பெண்டு வரும், அப்புறம் இப்படி, அப்புறம் இந்த ஸ்ட்ரெச் பண்ண சொன்னார். என்னது? கையை நீட்டினா யாரா கோவத்துல மூஞ்சில கிஞ்ச குத்தி கையை நீட்டினா ஸ்ட்ரெச் ஃபோர்த் அப்படின்றார். என்னது? ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்ற ஸ்டாண்ட் ஃபோர்த், செகண்ட் ஸ்ட்ரெச் ஃபோர்த், அப்புறம் ஐல் சொல்ற ஐல் கம் ஃபோர்த். நீ இது ரெண்டும் பண்ணிப்பாரு, உன் நடுவில் நான் நிற்பேன். அதுவும் அவர் அந்த சூமின கையை பார்த்து சொல்றாரு, நீ வேற எங்கேயும் நிற்காத, நீ சர்ச்சுக்கு நடுவில் ஆலயத்தில் நில், நான் உன்னை உயர்த்துற தூரம் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. அதனாலதான் நான் இந்த பாட்டை பாடவே சொன்னேன் உங்களுக்கு. உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை
வைத்தவரே. ஷெனல் வந்து 18 வாசிச்சிங்க, நீங்களே அதை யோசிச்சுட்டு வந்தீங்களா? இந்த ஃப்ரைடேவும் நான் சாம் 18 தான் வாசிச்சேன். இந்த பாட்டே தான் நான் பாடிட்டு இருந்தேன் வாரம் முழுவதும். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். அவி worthy, நம்ம இதுக்கு வேர்த்தாங்க. ஆனால் ஒரு சின்ன கதை சொல்றார். ஒரு பையன் பர்த்டே, இது இன்னைக்கு சொல்லணும்னு நான் இது பண்ணல, ஒரு பர்த்டே வந்துதான். ஆனால் அந்த பையனோட பர்த்டே வந்து கிறிஸ்மஸோட சேர்ந்து வருது. அப்போ அவங்க அப்பா கிட்ட அவன் ஆப்பிள் பென் கேட்டிருந்தான். ஆப்பிள் பென் தெரியும்ல? ஆப்பிள் பென்னா என்ன? ஆப்பிளும் ஒரு பென்னா? அந்த பென் தெரியும்ல, அந்த ஐபேடில் எழுதுவாங்க. ஸோ அந்த பெண்ணை கேட்டிருந்தான். அவங்க அப்பாவுக்கு வந்து உடனே கடைக்கு போய், அப்பா இல்லை கேட்டு, ஒரு பிறந்த நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, அதுவும் கிறிஸ்மஸோட வருது. ஆனால் சில பெற்றோருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், ரெண்டும் ஒரே வாட்டி வந்துருச்சுன்னு வைங்க, அடப்பாவீங்களா இது வாங்குறதுக்கே கஷ்டம், இதில் கிறிஸ்மஸோட இவரோட பர்த்டே வருது, அப்போ எத்தனை கிஃப்ட் வாங்கணும்? அவருக்கு 2 கிஃப்ட் வாங்கணும். இவர் கடையில் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டார், சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். ஆனால் அந்த இடைப்பட்ட நாளில் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க அண்ணனோட பயங்கர சண்டை போட்டு இவர் ஏதோ வார்த்தையை விட்டுட்டார் போல். அவங்க அப்பா அதை கேட்டுட்டு சொல்கிறாரு, நீ இப்படி பண்ணனால உனக்கு என்னது, நீ கேட்ட கிஃப்டை நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன், உனக்கு கிடையாது அப்படின்றார். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது. இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, பயங்கர கோவம், இப்படி நான் இவ்வளோ நேசிச்சேனே, என் மகன் வாயிலேருந்தா வருது, நான் இப்படி பேசியிருப்பேனா, என் வார்த்தை அப்படி இல்லையா, நான் அவன் வாயில ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னு ரொம்ப துக்கத்தோட எங்கே போகிறாரு, கடைக்கு போய் கொஞ்சம் அந்த பெண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நான் ஆர்டர் பண்ணேன், கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ அந்த கடையில் இருக்கிற அந்த அம்மா சொல்லிச்சான், நீங்கள் ஆர்டர் பண்ணது சாதாரண பென் இல்லை, என்ன பென் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஆப்பிள் பென். அதில் ஒரு மோனோகிராம் டிசைன் வரும், இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அதை பற்றி நிறைய. அந்த மோனோகிராம் டிசைனில் அவர் பேர் எழுதியிருக்கே, பேர் எழுதுனா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் தான் என்ன பண்ணோம், வாங்கியே ஆகணும். அவங்க அப்பாவுக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணார், பேர் எழுதியிருக்கு. ஸோ வாங்கிட்டு வந்துடுறாரு. கிறிஸ்மஸ் வருது, பையன் வந்து முகம் சரியில்லை, ஏன்னா அவருக்கு என்னது பர்த்டே அவுட்டு, இப்போ கிறிஸ்மஸ் கிடச்சிருமா அவருக்கு? அதுக்கு மேலே நினச்சி உட்காந்துருக்கும் போது அந்த பையன், அவங்க அப்பா சொல்கிறா இருந்தா, உன் கிஃப்ட்டு உனக்கு வச்சிருக்கிறேன்னு. அப்பா அவனுக்கு ஆச்சரியம், இது எப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் எனக்கு எப்படி வேலை செய்ய முடியுது, என்ன கிஃப்ட்? அவனும் நினச்சிப்பான் ஏதோ ஒன்று வச்சுட்டாரு போல, அண்ணனுக்கு வச்சனால எனக்கு சாதாரணமாக ஒரு கிஃப்ட் வச்சுட்டார் அப்பான்னு. ஆனால் அந்த பையன் திறக்க அங்கே என்ன இருக்குதான், ஆப்பிள் பென் இருக்கான் அதில். அப்போ அவன் சொல்கிறானா, டேடி நீங்கள் எதுக்கு இப்போ நீங்கள் என்னை திட்டினீங்க, எனக்கு வாங்கி தரல, நான் தப்பாக பேசிட்டேன், ஆனாலும் நீங்கள் எப்படி எனக்கு இதாக செஞ்சு. நான் சொன்னேன், எனக்கு வந்து உன் மேலே கோவம் தான், நான் வந்து கடினமாக தான் இருந்தேன், நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, ஆனால் என்னால் தவிர்க்க முடியாது, ஏன்னா உன்னுடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பெண்ணில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொரு நாமமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரே நிமித்தம் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா தேவைகளும் சந்தித்து கொண்டிருக்கிறார். அதனால கிருபையை எப்பவுமே கிராண்டடாக எடுக்க கூடாது. நம் பேர் எழுதப்பட்ட ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், கரைத்திரையற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம். அதை களங்கப்படுத்துறதுக்கோ உங்களுக்கோ எனக்கோ எந்த ரைட்ஸும் இல்லை. நம்ம முடிந்த அளவுக்கு சாதாரண, ஆக்சுவலாக இதை வாசிக்கும் போது, பவுலெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் சிம்பிள். காஸ்பிள் என்பது ரொம்ப சிம்பிள். அதனால தான் இயேசு சொல்ற, நீ யாருக்கிட்ட வேணா போய் காஸ்பிளை சொல்லலாம். ஏன் இந்த மார்க் சுவிசேஷத்தை எடுத்துக்கோங்களேன், மார்க் எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா, யூதர்களுக்கு மட்டும் எழுதல, யூதர்களை தாண்டி அவர் யாருக்கு எழுதியிருக்கிறாரு, அவர் ஆடியன்ஸ் யார் தெரியுமா? புக்கை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் இல்லையா, மார்க்கோட ஆடியன்ஸ் யார் தெரியுமா? அவர் எழுதும் போது கிரேக்கர்கள், ஏன்னா மார்க் ஸ்பீக்ஸ் கிரீக். ரோம அதிகாரிகள், அந்த ரோமர் கிரேக்கோ ஏன் அப்படி வந்திருக்குன்னா, மார்க் மட்டும்தான் அவன் புக்கில் எப்படி சொல்கிறாருன்னா, இவர் எல்லாருமே ஆண்டவரை வந்து ஒவ்வொரு விதமாய் சொல்கிறாங்க. நான் யோவான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் இல்லை, யோவான் புத்தகத்தில் எல்லாரை விட அவன் எப்படி சொல்லியிருப்பார் யோவான், அவர் ஆதியிலே இருந்தான். மார்க் எப்படி சொல்வார்னா, இயேசு என்பவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் மனுஷகுமாரனுமாய் இருக்கிறார். அப்படி என்றால் தேவகுமாரன்னா நீங்க யூ கான்ட் ரீச் ஹிம், பட் மனுஷகுமாரன்னா நீங்க என்ன பண்ணலாம், எப்போதுமே அவர் என்னவா இருக்கார், உங்களுக்கு ரீச்சபிளா இருக்கிறாரு, உங்க கிட்டையே இருக்கிறார். அதுதான் தேவகுமாரன். அவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா மார்க் எழுதி இருக்கிறார். இன்னைக்கு சூம்பின கையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி விதர்ட் மேன், இங்கிலீஷ்ல என்னது விதர்டுனா என்ன அர்த்தம், உலர்ந்து போன, ட்ரை, வறண்ட இடங்கள் உங்க வாழ்க்கையில.
இன்னைக்கு அந்த உங்க வறண்ட உங்க வறண்ட நிலைமையோட இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க காலை வேளையில? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு லிண்டா, சிஸ்டர் லிண்டா, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு இடம் வறண்ட நிலத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்றாரு, நில், ஸ்டாண்ட் ஃபோர்த், ஸ்ட்ரெச் ஃபோர்த், ஐ வில் கம் ஃபோர்த். ஆமென். திருப்பி சொல்லுங்க, ஸ்டாண்ட் ஃபோர்த், நில், ஸ்ட்ரெச். ஸ்ட்ரெச்சோட அருமை உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல இருந்து விழுறேன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? முதல்ல சிரிப்பீங்க தானே நீங்களாம்? டமால்னு விழுறேன் குப்பு குப்பு குப்புன்னு. எத்தனை பேர் சிரிப்பீங்க? உண்மையா திடீர்னு விழுந்ததும் முதல்ல உங்க கை எங்கெங்க போகும்? முதல்ல விழுந்ததும் எந்த உறுப்பு உங்களை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? கையை தானே ஊனுவீங்க. அதனால தான் நிறைய பேருக்கு பாருங்க கையில ஃப்ராக்சர் ஆயிடும். தெரியுதா? விழும் போது யாராவது காலில் அப்படியே ஊனிட்டு விழுறீங்களா? இல்லை இப்படி காமிச்சிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. எடுத்ததும் இது ஆண்டவரா உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஆனால் சயின்ஸ் சொல்லுது, நியூட்டன் சொல்றாரு, கிராவிட்டி பத்தி சொல்றாரு, புவி ஈர்ப்பை பத்தி சொல்றாரு. படிச்சிருக்கீங்க லா ஆஃப் கிராவிட்டி என்ன? ஒன்று போட்டா கீழே விழுந்துரும். ஆனா ஆண்டவர் உங்க கரத்துல வல்லமே கொடுத்திருக்கிறார் என்பதை எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? இந்த பரலோக ராஜ்யத்துல இருக்க அவ்வளவு அதிகாரங்களையும் அவ்வளவு வல்லமையும் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். பவுல் எழுதியிருக்காரு. பவுல் அவர் இந்த கையால எத்தனையோ ஆதி சபையில இருக்கிறவங்களை நொறுக்கி உபத்திரம் பண்ண பவுல் கரங்கள்ல ஆண்டவர் வல்லமே கொடுத்தார். அப்படி என்றால் உங்க கையில இன்னைக்கு காலை வேளை எத்தனை வல்லமை அவர் வைத்திருப்பார். ஆமென். சோ விழுந்ததும் என்ன பண்றீங்க? முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததே கைதான். சொல்லுங்க, இந்த கை, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த கைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த கையை லேசா எடுக்காதீங்க. ஏன்னு ஓங்கிறது சொல்லிட்டல, அப்புறம் இப்படி என்கிட்ட வச்சுக்காத. இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு இந்த வருஷம் தாழ்த்திக்கும். நான் விழுறேனோ, என் குடும்பத்துல விழுற மாதிரி எனக்கு நாட்கள் வரும், சருகிற நாட்கள் வரும், நான் தவழ்கிற நாட்கள் கூட வரும், நான் நிமிர்ந்து எழும்புற நாட்களும் வரும். எல்லாவற்றிற்கும் இந்த கை, உங்க கையில கொடுத்த வல்லமையானது அது உங்களை காக்கும். ஏன்னா நீங்க யார் கைக்குள்ள அடங்கி இருக்கிறீங்க? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த பராக்கிரமுள்ள கைக்குள்ள அடங்கி இருக்கிறீங்க. இந்த கை எவ்வளோ பெருசு தெரியுமா? இந்த சர்ச்சில் இந்த பூமியை காட்டிலும் பெரிதான கை உங்க மேல இருக்கு. அப்போ உங்க கை, நேற்று சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட சொன்ன, உங்க கை எவ்வளோ குட்டியா இருக்குமா? அதுங்க கை இல்லை, நம்ம கையே. நீங்க ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பூமியை பாருங்க எப்படி இருக்கும்? ஒரு மணல் கிரெயினை விட ஸ்மாலா இருக்கும். அப்போ உங்க கை எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பராக்கிரமர் அவருடைய அந்த மிகப்பெரிய மகத்துவமுள்ள பலமுள்ள கைக்கு அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில், எங்க வருது அந்த வசனம்? 1 பேதுரு 5:6 வருது. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. சொல்லுங்க, இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன் 2025 ஏற்கனவே ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்த வருஷம். அதுக்கு தான் ஷாலோம். உங்கள் சத்ருக்களை வீழ்த்தி விட்டார். ஷாலோமை தக்க வைப்பது உங்கள் கையில். ஆமென். எந்த பலவீனமோ எங்க விழுந்தாலும் எனக்கு இது பயமா இருக்குன்னு சொன்னா ஷாலோம் சொல்லி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிற வருஷம். ஏன்னா என் தேவன் 2025 ஏற்கனவே முடிச்சிட்டார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்த அந்த குட்டி உத்தரவாதத்தை உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனா நான் முடிக்க போறேன்றதான் அவங்க ரெசல்யூஷன். ஆமென். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. பெருசு பெருசா நான் ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. சின்ன உத்தரவாதம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இந்த வருஷம், அதை நான் எப்படி அழகா செய்யலாம், அது எப்படி பெஸ்டா ஆபேல் மாதிரி கொடுக்கலாம், எப்படி ஏனோக் மாதிரி நான் கன்சிஸ்டன்சியா அவரை ஃபாலோ பண்ணலாம், ஏப்ரஹாம் மாதிரி தூரத்துல ஏதாவது இருந்தாலும் நான் அதை அச்சீவ் பண்ணுவேன்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ சொல்றவங்களாம் என்ன சொல்றாங்க? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்ம என்ன சொல்லணும்? விசுவாச வீரர்கள். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? இந்த பூமியில ஐசக் நியூட்டனாவது யாராவது அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கையை கொடுத்துருக்கார். அப்படியே நீ பூமியில விழுந்தாலும் உனக்கு நான் கைகளை கொடுத்துருக்கிறேன். நீ அதை நிமித்தி நீ திருப்பி மறுபடி எழும்பலாம். உனக்கு பேலன்ஸை கொடுத்துருக்கிறேன். முதல்ல வானத்தையும் பூமியும் சிருஷ்டிச்சா. ரெண்டு வார்த்தையால பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. என்ன ஃபர்ஸ்ட் முதல் வசனமே என்ன? வானம் பூமி. வானம் மட்டும் படிச்சாராங்க?
பூமி படைச்சார், சமநிலை, பேலன்ஸ். அதுக்கப்புறம் வெளிச்சம் கொடுத்தாரு. சரி, வெளிச்சம் மட்டும் என் குழந்தைங்களுக்கு பத்தாது, அதுங்களுக்கு இருளும் வேணும், தூங்க வேணாமா, ரெஸ்ட் வேணாமா, ஷாலோம் வேணாமா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? லைட் அண்ட் டார்க்னஸ், மார்னிங் அண்ட் நைட். He gives you rest, He gives you balance. ஸோ 2 கையும் முக்கியம். ஆனா பாவம் இவன் சூம்பின கையோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இந்த காலை வேளையில. ஆண்டவர் பேலன்ஸை விரும்புகிற தேவன். எதுக்குமே எக்ஸ்ட்ரீம் போறது ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த ஒரு விஷயத்துல நான் எக்ஸ்ட்ரீம், அதுதான் அடிக்ஷன். அடிக்ஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஒரு காரியத்துல அப்படியே உள்ள போறது ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அது உன் குழந்தை மேல நீ வச்சிருந்தாலும், உன் குடும்பத்தின் மேல வச்சிருந்தாலும், அது இந்த சபையை தாண்டி, ஊழியத்தை தாண்டி எது மேல நீ பிரியம் வைத்திருந்தாலும் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. பிகாஸ் காட் இஸ் a jealous God. அதான் பால் சொல்றார், ஐ எம் zealous அப்படின்னா வைராக்கியமா இருக்கிறேன் ஆண்டவருக்காக. ஏன்னா எனக்கு தெரியும், என்ன டமாஸ்கு ரோட்ல ஒருத்தர் சந்திச்சார், பயங்கர வெளிச்சம், என் கண்ணே போயிடுச்சு. ஸோ இந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப ஆசீர்வாதமா. எத்தனை பேர் வந்தீங்க? அதே குரூப் வந்தாங்க. ஆனா ஆசீர்வாதமா இருந்ததா? கலாத்தியர் 1 எப்படி இருந்தது? பியூட்டிஃபுல் புக்கு கலாத்தியர். நீங்க வரீங்க, வந்து ஆசீர்வாதப்படுறீங்க. ஏன்னா இயேசு மறுபடி வந்து கொண்டே இருக்கிறார் ஆலயத்துக்கு, ஒரு நாள் வருது இல்லை. சரி, அடுத்தது பாருங்க. ஸோ புக்கை பத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மார்க் எப்படின்னா, மார்க்கோட வால்யூம் எப்படின்னா, அவரோட புத்தகம் எப்படின்னா மற்ற காஸ்பிள்ஸை விட, சரியா, இந்த மார்க் புத்தகத்துல தான் அதிக அற்புதங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். சரியா, ஏன்னா அவர் மார்க் 8 நினைக்கிறேன், அதுல பேதுருவை சொல்வார். பேதுரு தான் லீடிங் அப்பாஸ்டல். அப்போ லீடிங் அப்பாஸ்டல் சொல்றார், யூ ஆர் த சன் ஆஃப் காட், யூ ஆர் ட்ரூலி, நீரே ஜீவன் உள்ள தேவன் என்று அறிக்கை செஞ்சிருப்பார். அடுத்தது ஒரு ரோமன் சென்ச்சுரியன்னா, ஒரு ரோமர் அதிகாரி அதே மார்க் 15 சொல்றார், சிலுவையில் ஆண்டவர் தன் ஜீவனை விட்டதும் ஆவியை விட்டதும் சொல்றார், இவர் யாரு? இவர் தான் உண்மையான கிறிஸ்து, the true son of God. ஸோ அதனாலதான் மார்க் என்ன எழுதுறாருன்னா, எல்லா கல்ச்சரையும் சேர்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் லூக் தான் அப்போஸ்தலர்ல எல்லா கல்ச்சரையும் கவர் பண்ணார். இல்லைங்க, மார்க்கே பண்ணியிருக்கிறார் எல்லா கல்ச்சருக்காகவும். இன்னைக்கு சுவிசேஷம் என்பது இந்த சபையில உட்கார்ந்து உங்களுக்கும் எனக்கும் அரைச்சமா வரைக்கிறது இல்லை, ஒவ்வொரு தெருக்களுக்கும் போற மாதிரி ஆண்டவர் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறார் காஸ்பலை. பெரிய விஷயம். ஆனா நீங்க சொல்ல போறது 2 வார்த்தை. உங்களுக்காக ஒருத்தர் மரித்தார், உயிரோட எழுந்தார், இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 4 பாயிண்ட்ல அடங்கி இருக்கு அவருடைய ஜீவன், அவர் உங்களுக்கு மரித்தது. ஆமென். ஸோ இப்போ பாருங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது. இயேசு மறுபடியும் வந்தார். He came again to the synagogue. அப்படின்னா வந்தவர் இயேசு வந்தார்ல மறுபடியும், அவருக்கு எந்த பாவமும் அவர் செய்யல. சண்டே சர்ச் அட்டென்ட் பண்றதுக்கு மன்னிப்பு கேட்டு இது பண்றதுக்கு வராரு சண்டே. அவருக்கு தேவையே இல்லை. அண்ட் அவர் யாரையும், அவருக்கு வார்த்தையும் தேவையில்லை. இயேசு மறுபடியும் ஆலயத்துக்கு வராரு. அவர் ஒரு பாவம் அறியாத, பாவமும் செய்யல, ஆனா அவரு சபைக்கு வந்துடுறாரு. சரியா, அவருக்கு வார்த்தை தேவையில்லை, ஆனா வார்த்தை எங்க வந்திருக்கு? சபைக்கு வந்திருக்கு. The one who is worshipped is worshipping. என்னங்க, ஆராதிக்கப்படுகிறவர் ஆராதித்து கொண்டே இருக்கிறார் சபையில. ஒரு தேவையும் இல்லை அவருக்கு வாழ்க்கையில, ஆனா அவர் எங்க இருக்கிறார்? சபையில இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, ஆராதனை செய்ய வேண்டி இருக்குது, வார்த்தை தேவை இருக்கு. ஆனால் நம்ம எங்க இல்ல? இந்த காலைவேளையில எங்க இல்ல? நிறைய பேரு ஆலயத்துல இல்ல. தேவை உள்ளவர், தேவையே இல்லாதவங்க ஆலயத்துல இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு என்ன தேவையோ அவங்க என்ன பண்ணல இந்த காலை வேளையில இல்ல. அதனாலதான் கவனமா இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி சபையில இந்த அழைப்பு வரும் பொழுதோ, ஒரு மீட்டிங் நடக்குதோ, இல்லை இந்த ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ வராருன்னு தெரியாது. அந்த சூமினக்காரன் நினைச்சிருப்பானா, இன்னைக்கு என் வாழ்க்கையே மாறப்போகுது. இன்னைக்கு என்ன டேட்டு? 12. இந்த 12 நேற்று என் பிள்ளைங்க எப்படி தெரியுமா பாடினாங்க சண்டே ஸ்கூல்ல? 11th is the day, 11th is the day. எங்க பிள்ளைங்க? பா, என் கண்ணுக்கு பிள்ளைங்களே தெரியலங்க. பா பயந்துட்டேன் நான். எப்படி பாடினீங்க?
நாலு இதுவேக்கு டேட்டு போட்டு பாட சொன்னேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 12வது தேதி உங்களுடைய நாள். ஆமேன். எப்போ? நீங்க ஆலயத்துல தேடி வாங்க. சும்மா இன்னைக்கு வரேன், என் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி வரேன், நான் நினைச்சா வரேன் இல்லைங்க. அவரோட ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்போ வராரு, எப்போ அற்புதம் செய்கிறார். when I feel like I'll come to church, எனக்கு எப்போ தோணுதோ நான் வருவேன். மேபி கிறிஸ்மஸ் இஸ் அ நைஸ் ஃபீலிங், நான் அப்போ வருவேன். இதெல்லாம் இந்த வருஷம் செல்லவே செல்லாது. இப்படி நான் சொல்லலை, ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஸோ பாருங்க, ஆண்டவர் மறுபடி வருகிறவர் மட்டும் இல்லை, அவர் உடனே வருகிற தேவன். அது பார்த்துருக்கீங்களா? மார்க் எடுத்துக்கோங்க, அதே மார்க் 1:21 பாருங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி கொடுத்துருக்கு, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், he comes straight away, immediately he came and he preached. immediately straight away வந்தாரு உடனே வார்த்தையை சொன்னாரு. அங்க உள்ள ஒரு ஆவியை விரட்டினாராம். வாசிச்சிங்களா? மார்க் 1:21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே பாருங்க, தேவன் மறுபடி மட்டும் வருகிற இயேசு இல்ல, அவர் ஆலயத்துக்கு எப்படி வரார்? உடனே வந்துடுறாரு. ஐயோ, 8 மணினா அப்ப எப்போ இருக்கிறார்? உடனேனா எத்தனை மணி இருக்கிறார்? ஆன் த ஸ்பாட், ரைட் அவே மிரக்கல் செய்யறாரு. ஸோ அந்த ஒரு செகண்ட் கூட நம்ம மிஸ் பண்ண முடியாது. வந்தாரு, என்ன பண்ணாரு? ஒரு ஆவிய, அங்க இருக்கிற அசுத்தாவிய அந்த சபையிலக்குள்ள எங்க இருக்கு ஆவிங்க? இப்ப எங்க இருக்குது? வெளியே இல்லைங்க. ஆவி அன்கிளீன் ஸ்பிரிட் எங்க இருந்தது? சபைக்குள்ள ஜம்முன்னு இருக்குதுங்க. அது வந்தது என்ன பண்றாரு? விரட்டுறாரு. அடுத்தது பாருங்க, 1:39. அதே மார்க் 1:39. ஏன்னா நான் பாட்டுக்கு நேரா அந்த கதைக்குள்ள போலாம், பட் யூ ஷுட் நோ த கான்டெக்ஸ்ட். 39 என்ன பண்றாரு? அவர் வந்தார், போதித்தார், திருப்பி என்ன பண்ணாரு? ஒரு அசுத்தாவியை விரட்டினார். பாவம், அங்க உள்ள சர்ச்ல எல்லாமே யார் இருந்திருக்கிறா? எப்படியும் ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ மாதிரி ஒன்னு இருந்திருக்கிறாங்க, அன்கிளீன் ஸ்பிரிட். இந்த தடவை தேவன் வாஞ்சையோடு வருகிறார். எவ்ரி டைம் he came, இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, he came to the preaching in the synagogue throughout all Galilee. அப்படின்னா அந்த கலேலியா முழுவதும் அவர் சுற்றி ஆலயங்களுக்கு போனார். அப்பனா ஆண்டவருக்கு என்ன இருந்தது? வாஞ்சை இருந்தது. ஸோ இப்போ சொல்லுங்க, இயேசு எப்போ வரார்? மறுபடி வரார். இயேசு உடனே வரார். இயேசு வாஞ்சையோடு சபைக்கு வரார். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் வழக்கம் போல வரார். as custom, வழக்கம்னா தொடர்ந்து வரார். சொல்லுங்க, இதுதான் நமக்கு கஷ்டம். சபைக்கு, சண்டே ஆலயத்துக்கு தொடர்ந்து வருது கஷ்டங்க. my situation you never understand. எனக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. I can't explain. பட் இங்க பாருங்க, அப்படிதான் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். யூ see that. என்ன போட்டிருக்காங்க? லூக்கா 4:16 வாசிங்க. வழக்கம் போல டக்குன்னு லூக்கா 4:16 போடுங்க. வாசிக்கவே வேணாம். லூக்கா 4, நான் தான் வாசிக்கிறேனே, 4:16. வழக்கம் போல அங்க வேத அந்த பிரமாணங்களை அவர் வாசித்தாராம். என்னது அங்க பாருங்க, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலேலியாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் 4:16 16. நீங்க சீக்கிரம் போட்டுருங்க. இத பாருங்க, ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே. அப்போனா இயேசு என்ன பண்றாரு? ஆல்டர்னேட் சண்டேஸ் வருது இல்ல, எல்லா ஓய்வு நாளையும் எல்லா கூட்டங்கள்லையும் தேவாதி தேவன் அங்க இருக்கிறார். ஆமென். வழக்கம் போல இருக்கிறார். நீங்க இதை கடைபிடித்து விட்டீங்கன்னா, நீங்க கேட்கறது உங்க சுகத்தை, உங்க பலத்தை, அப்புறம் உங்களோட வறுமையை தேவன் எப்படி தெரியுமா சந்திக்கிறார்? அவர் எப்படி சந்திக்கிறார்? உடனே சந்திக்கிறார். வாஞ்சையோடு உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். வழக்கம் போல சந்திக்கிறார். மறுபடி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். ஆமென். ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்? we miss it. கவலைப்படாதீங்க. 2024 ஒருவேளை I didn't think like this, ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேனா, இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துறார். நான் எப்பவுமே உடனே நான் எங்க இருப்பேன்? ஆலயத்துல நான் இருப்பேன்.
நான் வழக்கம் போல இருப்பேன், நான் வாஞ்சியோட இருப்பேன், நான் மறுபடி என்ன பண்ணுவேன், ஆலயத்துல பிரவேசிப்பேன். ஏன்னா இயேசு செஞ்சார், அவருக்கு எந்த தேவையும் இல்லை. யோசிச்சு பாருங்க, அவரு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க பக்கத்துல உட்காந்து இங்க பாட்டுக்கு இவங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்க, உங்க ஆராதனை இவங்க பார்க்கல, இல்ல இங்க முன்னாடி இருக்கிற யாரும் பார்க்கல, ஊழியக்காரங்க. அவர் உங்க ஹி சிட்டிங் ரைட் நெக்ஸ்ட் யூ அண்ட் இப்படி உட்காந்து உங்க வர்ஷிப் அவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? உணர்ந்துருக்கிறீங்களா இன்னைக்கு? அது நான் பயப்படுவாங்க நிற்கும் போது, என்ன ஒருத்தர் எட்டி பார்த்துட்டே இருக்கிறாரு. How is she worshipping? Because I come every day, again and again I come, as per custom I come, டிசையரோட நான் வரேன். இஸ் லிண்டா வர்ஷிப்பிங்? ஆழத்துலேருந்து என்ன பண்ணுறாளா? நிஜமா என் பேரை கூப்பிடுறாளா? அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாய் ஆராதனை செய்ய வேண்டும். ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து 3 விஷயங்கள் இருக்கிறது. இதில் வந்து முதல்ல என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சூம்பின கை வந்து அன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தவர் தான். அவன் பாருங்க, அவனே ஒரு பிரசங்கியாராக இங்கே மாறுறான். எப்படி மாறுறான்னா, இன்னைக்கு வந்து நம்ம நல்லா இருக்கிறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு ஒரு சபைக்கு வரும்போது என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக வரணும்னு நினைப்போம், நீட்டாக வரணும். ஆனால் இவனுக்கு ஒரு பிரச்சனை என்ன இருக்குது, கை சூமின கை பார்த்துருக்கிறீங்களா? இப்படி ஒரு மாதிரி இப்படி இருக்கும், அவனால் நிமிர்த்த முடியாது, ஏன்னா அது உலர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ அவனால் ஒன்றும் நிமிர்த்த முடியாது. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், ஆலயத்தில் தைரியமாக அங்கே உட்காந்து அவர் ஆராதிக்க வந்திருக்கிறான். ஸோ அவனோட பலவீனமோ அவனோட வறண்ட விஷயம் அவன் ஆலயத்துக்கு வர்றத என்ன பண்ணலை, தடுக்கலை. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது, நல்ல 2 கை 2 கால், ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இவன் என்ன பண்ண, எனக்கு அவனோட வியூலேருந்து தான் நான் இதை இன்னைக்கு எழுதினேன். அதான் 2 மாதம் முன்னாடி எழுதுனேன்ல, எனக்கே சில நேரம் ஞாபகம் வரல. நான் ஆண்டர்கிட்ட கெஞ்சி கேட்டு அதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் எழுதுனதே என்ன பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி எழுதுனேன் அப்படின்னு நேற்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், அவனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் நான் எழுதியிருக்கேன். அவன் கொஞ்சம் கூட அவனுடைய பலவீனத்தை அவன் எம்பாரஸ் ஆகவே இல்லை. ஹி வாஸ் நாட் அஷேம்ட் டு ஷோ ஹிஸ் வீக்னஸ். அவனுடைய ட்ரை பிளேசஸ் அவன் வந்து வெக்கப்படல. வந்து ஆலயத்தில் எனக்கு ஒரு கை சூம்பிச்சுங்க, ஆனால் இன்னொரு கை எனக்கு நல்லா இருக்கு ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிறதுக்கு. ஆமே, அதான் அவன் பார்த்தான். இன்னைக்கு எத்தனை பேர் 1 மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு வாயை திறக்க முடியாமல் இருக்கிறோம், அடைச்ச மாதிரி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க சபையே, எனக்கு வாய் இருக்கிறது, நான் அவரை துதிக்க. எனக்கு நல்ல கண்ணு கொடுத்துருக்கார், நல்ல சிந்தனையை கொடுத்துருக்கிறான், எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு கேட்க கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நான் வார்த்தையை நன்றாக கேட்பேன், நன்றாக என் வாய்களை திறந்து துதிப்பேன். இதுதான் அவன் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். இது அவ்வளோ அழகா அவன் ஜஸ்ட் உட்கார்ந்தான். அவன் இங்கே மேடையில் வந்து என்ன மாதிரி ப்ரீச் பண்ணானா, ஜஸ்ட் அவனோட பிரசன்ஸே ஒரு என்னவா இருக்கு, பிரசங்கமா இருக்கு இல்லையா? அவன் பிரசனமே பிரசங்கமா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட பிரசனம் சபையில அப்படிதான் இருக்க வேண்டும். நீங்க வந்தீங்க, எஸ்தர் வந்து உட்கார்ந்தாங்கனாலே அவங்க கிட்ட அவங்க பிரசனத்துல ஒரு பிரசங்கத்தை நான் கத்துக்கலான்ற மாதிரி தான் நம்ம ஜீவியம் இருக்க வேண்டும். புரியுதா? அதை தான் அவன் வந்து நிரூபிக்கிறான். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க, அவன் சொல்றான், இன்னைக்கு வந்து நான் எனக்கு போனது தான், ஆனால் இருக்கிற மீதியை நான் ஆண்டவருக்காக கொண்டு வந்துட்டேன். எனக்கு சில நேரம் நம்ம சொல்கிறோம், நம்ம வார்த்தை இங்கே இருக்கிறது, ஆனால் எத்தனை பேர் ஆசை இந்த வார்த்தையை அப்படியே பார்க்கணுன்னு, அது ஒரு லைவாக பார்க்கணுன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இங்கே உள்ளே இருக்குது, அது அப்படியே வெளியே வந்து நான் லைவாக இந்த வருஷம் அனுபவிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? இன்னைக்கு இயேசு அப்படிதான் இந்த பூமிக்கு வந்தார். போதுங்க, நீங்க உட்காந்து வாசிச்சு புரியாம வாசிச்சுட்டு, புரிஞ்சு வாசிங்க. இந்த மெனுவை எழுதினவர், இதை படைச்சவர், அவரே வந்து இதுல என்ன இருக்குன்னு உங்க வீட்டுல வந்து சர்வ் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த 2025 வருஷம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சையா இருக்கிற வருஷம். விட்டுடாதீங்க. அதை மட்டும் தான் நான் கெஞ்சி கேட்டுட்டு போறேன். தாழ்மையா தான் நான் கேட்கிறேன். நான் உங்களை குற்றம் சாட்டுறதுக்கு வரல, நான் யார் உங்களை குற்றம் சாட்டுறதுக்கு? ஆனால் அவருடைய வாஞ்சை, விருப்பம், அதை நான் உங்களுக்கு அறிவிக்க தான் நீங்க வந்தேன். இன்னைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற வருஷம். வாட் எவர் யூ ரெட், நான் வந்து உனக்கு வைக்கிறேன் உன் டேபிள்ல, நீ உட்காரு. ஜஸ்ட் பிலீவ் இன் மீ. என்கிட்ட வந்து உட்கார்ந்துடு. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ 3 காரியம் அவர் செய்கிறார் பாருங்க. என்ன செய்யறாருன்னா, முதல்ல நான் என்ன சொன்னேன், எழுந்து நில் அப்படின்றார், ஸ்டாண்ட் ஃபோர்த் அப்படின்றார். அது எங்க இருக்குது? 2வது வசனத்துல வரும்னு நினைக்கிறேன். 3வது வசனமா? இந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு ரொம்பவே இந்த பாயிண்ட் வந்து
என்ன தொட்டிருக்கு, நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவர் வந்து சில நேரம் நம்ம பிரைவேட்டா இருக்கிற பலவீனங்கள்ல மறைமுகமா செய்யற காரியங்களை பப்ளிக்கா வெளிப்படுத்திடுவார். எனக்கு அப்படியா இருக்குது. எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? முதல்ல நமக்கு வருது என்னது? அவமானம், ஷேம். யாராவது அனுபவிச்சிருக்கிறீங்களா என்ன மாதிரி? என் பிரைவேட் பலவீனம், வீக்னஸ் பப்ளிக்ல வந்தா எப்படி இருக்கும்? நிறைய அதான் நான் சொன்னேன், இந்த பாயிண்ட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், பட் த பாயிண்ட் வில் ஸ்பீக் டு எவ்ரி ஒன். புரியுதா? பலவீனத்தை பப்ளிக்கா ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ எழுந்து நில்லு, இந்த கையோட நீ இப்படி எழும்பி எல்லாரும் முன்னாடி நில்லுனா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஏன் சில உங்களுக்கு அதை அலோவ் பண்றாருன்னா, உன் பலவீனத்தோட நீ இருக்கிறன்னு ஏன் அலோவ் பண்றாருன்னா, நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி உன் பலவீனத்தை தைரியமா சபைக்கு வந்து வெக்கம் இல்லாம, அவமானப்படாம, ஈகோ இல்லாம உன் பலவீனத்தை வந்து அப்படியே சரண்டர் பண்ணிப்பாரு. உன்னை நடுவில் வைத்து நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். உன் கையில தான் இருக்கு, நீங்க வந்து நின்று உட்கார்றதுக்கு. நான் எழும்புனா உங்களால எழும்ப முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் அதான் கேட்கிறான். நான் மறுபடி கேட்கிறேன். ஊழியத்திலயோ சரி, உங்க வேலையிலயோ சரி, உங்க வீட்லயோ சரி, உங்க மன்னிக்க முடியாத இடத்துல கூட சரி, இந்த இடத்துல நீ எழுந்து நின்று நீ உன்னோட பலவீனத்தெல்லாம் போட்டுட்டு நீ உன்னால எழும்ப முடியுமான்னு ஆண்டவர் கேட்கிறான். அப்புறம் பாருங்க, இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுல வந்து இன்னொன்னு வருது பாருங்க. நீங்கள் அடுத்த வசனம் என்ன வருது? ஸோ ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதே நம்ம பலவீனத்தை ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணோம். ப்ரொஃபஷ்னல் என்னங்க? நல்லா கற்று தேர்ந்தவர்கள். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏன் ப்ரொஃபஷ்னல் சொல்கிறாங்க? அவன் வல்லுனர். அவன் வந்து அந்த இசைக்கருவி வல்லுனர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு 2025 பலவீனம் வரக்கூடாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். பலவீனம் வந்தாலும் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இது வரும், ஆனால் என் கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? பலத்தை கொடுத்துருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல நான் என் கையை வைத்து, இந்த கை இயேசுவால் உருவாக்கப்பட்ட கை, இன்னும் அவர் பலம், அவர் மரித்த அந்த ரத்தம் என்ன இருக்கு, இன்னும் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மரித்த இடத்தை, அந்த வறண்ட இடத்தை என்னால் உயிர்ப்பிக்க முடியும் என்று விசுவாசித்து இந்த கையோட நீங்க நடக்க வேண்டும். ஆமென். சில நேரம் சத்தமா ஆமேன்னு சொல்லி பாருங்க. நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்க வீட்டுல விடுதலை இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் நீங்க சபைக்கு வரீங்க. நீங்க போக முடியாத இடத்துல, கருப்பாம்பூச்சி எல்லா இடத்துலயும் தேடி போய் ஸ்ப்ரே அடிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஹிட்டு அடிச்சா வெளில வரோம். நொழுக்குள்ளெல்லாம் போக முடியுமா? இங்க உட்கார்ந்து பாருங்க, தூரத்துல அந்த இடுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கூட ஆண்டவர் வெளியே வர வைப்பார். ஆமென். வெளியே வருது மட்டும் வராது, அழித்து போட்டு உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அதுதான் நம் தேவாதி தேவன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷில் இது ரொம்ப பிடிச்சது. இந்த பரிசேயர்கள்லாம் வந்து உட்காந்து என்ன சொன்னாங்களாம்? ஓ, சண்டே தானே இன்னைக்கு, வந்துட்டாரே இவரு, இவங்களுக்கு தெரியும் இவர் என்னது கரெக்டாக வந்துருவாரு. வந்து இப்போ பாரு இவர் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு பார்த்து இவர் சரி பண்ணுறாரா, சுகம் அளிக்கிறாரா. அப்போனா அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இஃப் ஈ குட் சொல்லலை, இஃப் ஈ உட் சொல்கிறாங்க. அப்படின்னா சொஸ்த மாக்கினால். அவங்களுக்கு டவுட் இருந்ததா? பரிசேயர்களுக்கு, சத்ருக்கு டவுட் இருந்ததா? அவங்க சொன்னாங்களா சொஸ்தமாக்க முடிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் யாரு, சர்வ வல்லவர். அவருக்கு எப்போ தோணுதோ அப்பதான் உங்களை விடுவிப்பார், எப்போ தோணுதோ அப்பதான் சுகம் கொடுப்பார். நீங்க இயேசுக்கு ஐட்னரி போடாதீங்க, அவர் ஐட்னரியில தான் உங்களை சுகப்படுத்துவார். ஆமென். ஏன் இதை சொல்றேன் நானு? நல்லதுன்னு நினைங்க. நீங்க பாட்டுக்கு உங்க சத்ரு உங்களுக்கு எதிராக ஜெபிச்சு ஆண்டவர் அதை கேட்டுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எப்போ தோணுதோ அப்பதான் அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அதனாலதான் அவரோட ஒரு ஸ்கெடியூலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கிராமர்ல எப்படி இருக்குன்னா, ஹி வுட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இங்கிலீஷ்ல, சொஸ்தமாக்கினால். அப்படி என்றால் உங்களோட சத்ரு வந்து உங்களை எப்பவுமே உங்களை முடியாதுன்னு அவன் பார்க்கல. இப்போ வந்து சிஸ்டர் விஜயாவால் முடியாது அப்படின்னு அவன் பார்க்கல. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆண்டோட வல்லமை இருக்கு. அதை நான் பார்க்குறேன். ஆனால் நான் என்ன பண்ணுவோம்? அந்த வல்லமை என்ன பண்ணிடணும்? நான் திருட தான் பார்ப்பான் ஒழிய அவன் முடியாதுன்னு உங்ககிட்ட பார்க்க மாட்டான். விசுவாசிக்கிட்ட புரியுதா? ஹீல் ட்ரை டு அக்யூஸ் யூ, பட் உங்கள் எபிலிட்டி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த வருடம் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் சத்ருக்கள் கிட்ட இருந்து கூட ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டை வர வைப்பார். ஆமென்.
யாரெல்லாம் உங்களை எதிர்த்து பேசினாங்களோ, உங்களை குற்றம் சாட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா ஆண்டவருடைய பலத்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது நிமித்தம் நீங்க சில இடத்துல தலை குனிறீங்க. அது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவரோட வல்லமை அவங்க பாக்குறாங்க. இவங்க கிட்ட நான் வர முடியாது. அவங்க நீங்க நல்லா இருந்தா வருவாங்க, நல்லா இல்லைன்னா வரமாட்டாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? when you're very nice they'll come, but once you surrender to Godல இவங்க ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து பிரியிறது பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா என்ன தெரியுமா பாக்குறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. they are seeing something different, something powerful in your life. இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய திட்டம் நிறைவேற போகிறது. நான் இப்போ நெருங்கல, இந்த வாசல்ல நான் மிதிக்க முடியாது. அதை தான் அவன் சொல்றான், சொஸ்தமாக்கினால். அவங்களுக்கு தெரியும் நீங்க செஞ்சு காமிச்சிருவீங்கன்னு இயேசுவின் வல்லமையினால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அப்படியாக இருக்க போகுதுன்னு? கை தட்டலாமா? விசுவாசித்து கை தட்டு. ஆண்டவர் இதை நிறைவேற்றி முடிப்பார். சில காரியங்களை அழகாய் மாறுதலாய் முடித்து காமிப்பார். நீங்க நினைப்பதற்கும் எட்டாத காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்க. எனக்கு இந்த வாரத்துல செஞ்சா நான் நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் மேல எனக்கு செய்யறாருன்னா, இது ஒரே குடும்பம் இல்லை. நம்ம சபை என்பது என்னது? கட்டிடமும் அந்த ஆல்டரும் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா என்னது? நேற்று என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், பெரிய பிள்ளைங்க தான் கேட்டிருப்பேன். என்ன சொன்னேன் அலிஷா? எபிரேயர் வார்த்தை என்ன? எக்லெசியா, சபை என்றால். அப்போ தலை இயேசு, உடம்பு பாடி என்னது? சரீரம் தான் நீங்க நானு. ஸோ இன்னைக்கு அந்த சிந்தனையோட தான் இங்க வந்து உட்கார வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு, உன் பிரமாணங்களை நான் கட்டடத்துல எழுதி ஆல்டர்ல வாசிக்கிறதுக்கு இல்ல, உன் சிந்தனையில நான் எழுதி வச்சிருக்கேன். உன் சிந்தனையை சீர்படுத்திக்கொள். I've written my laws in your mind என்றார் இயேசு. அப்படின்னா உன் மைண்ட்ல லாஸ் எழுதப்பட்டிருக்குன்னா உன் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்லும், ஏய் அது உன்னை சந்தேகப்பட வைக்கும்போது சொல்லாச்சு, சந்தேகப்படாத, பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னை என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். இந்த ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் உங்களை ஞாபகப்படுத்தும். ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதி இருக்கிறார். அதுக்கு தான் சயின்ஸும் முக்கியம். அப்போதான் உங்களுக்கு புரியும் என்ன ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறாருன்னு. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவன் நின்னா அவன் வெக்கப்பட்டு நின்னான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சில நேரத்துல உங்களை அவமானப்படுத்த உங்களை நிக்க வைக்கல, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க அவர் நிக்க வைக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லைங்க, பாருங்க, சாபத்துல ஏன் நீ சுகப்படுத்துற? சாபத் என்றால் என்ன? ஓய்வு நாள் என்றால் என்ன? அந்த காலத்து யூதர்கள் அதை ரொம்ப முக்கியமா எடுத்தாங்க. ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப ஆபத்துல சாவுல இருக்கிறவனை தான் நீ என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்னு சொல்றாங்க. அங்க குணப்படுத்த, அது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அன்னைக்கு குணப்படுத்த முடியாது. அப்படி பார்த்தா இந்த விதர்ட் மேன் என்ன, இந்த சூம்பின கை வெயிட் பண்ணலாம் தானே, அவனுக்கு ஒன்றும் எமர்ஜென்சி ஹீலிங் இல்லையே. அதனாலதான் எப்படியாவது இயேசுவை மடக்கி போடலான்னு நினைச்சாங்க. ஏன்னா என்னது, சாபத் டேல ஒரு கண்டிஷன் இருக்கு, ரொம்ப உயிருக்கு ஆபத்து இருந்தால் தான் நான் காப்பாற்றணும், இல்லைன்னா நான் பண்ண முடியாது. அப்போ இந்த அதிகாரத்துடைய நோக்கமோ அந்த ஃபோக்கஸ் சூம்பின கை மேல இல்லை, யார் மேல? இயேசு மேல. ஏன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மார்க் அதே 2 கடைசிக்கு வாங்க, 28 27 தெரியல, 28ல ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? உங்களுக்கும் எனக்காக சேவை செய்யதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. and I am the Lord of the Sabbath. நான் ஓய்வு நாளின் கர்த்தராய் இருக்கிறேன். நீ எனக்கு என்ன பண்ணாத, போதிக்காத. நீ சண்டே நீங்க இங்க உட்கார்ந்துட்டு ஆண்டவரே எனக்கு இந்த நாள்ல இருந்து இந்த டேட் இந்த டைம்ல இருந்து எனக்கு இது செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் தான் யாராய் இருக்கிறார்? ஓய்வு நாளின் கர்த்தராய் இருக்கிறார். அதை எடுத்துக்கோங்க. அதுல பாருங்க 27 28. என்னைக்கு சபையில விசுவாசிகள் அவங்களே முடிவெடுத்து அவங்களே ஒரு காரியத்தை, நீங்களே 2025க்கு கேலண்டர்ல ப்ரோக்ராம் போட்டீங்கன்னு வைங்களேன், the church will cripple itself. புரிஞ்சுதா நான் சொன்னது? என்னைக்கு உங்களையே நீங்க ஜான்வரி பிப்ரவரி இந்த டேட் நான் வருவேன், இந்த சண்டே எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா நான் வரமாட்டேன், இந்த சண்டே எனக்கு யாராவது என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா, என்னை விமர்சனமா கிரிட்டிக், என்னை யாராவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா நான் கோச்சிப்பேன், நான் வரமாட்டேன். இந்த சங்கதி இந்த கதைக்கு இனிமே HVMல இடமே இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இனி இந்த கேலண்டர் உங்களுக்கு சொந்தம் இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தம். ஏன்னா உங்க பிளான், அவரோட பிளான் will always
சக்சீட். அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள் எப்பொழுதுமே எங்க போகுது? உங்களுக்கு வெற்றி சிறக்கிறது. என்னைக்கு நீங்க கேலண்டர் உங்க கையில எடுக்கிறீங்களோ அன்னைக்கு பிரச்சனை தான். புரியுதா? அதை தான் இங்க பாக்குறோம் நம்ம. சோ நீங்களே முடிவு எடுத்துட்டீங்கன்னா, எப்படி அவன் கை சூம்பி இருந்ததோ அன்னைக்கு அந்த சபையே சூம்பி போயிடும்னு நான் சொன்னேன் இங்கிலீஷ்ல. The church will cripple itself அப்படின்னு. உங்க கையில நீங்க சபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கையில இப்படிதான் போதகர் இருக்கணும். போதகர்களையும் நான் சொல்றேன், போதகர்கள் இயேசுக்கு போதனை செய்யக்கூடாது. இயேசுதான் இங்க பாஸ்டர். அதே மாதிரிதான் விசுவாசிகளும் சொல்றேன். நீங்களா என்ன பண்ணக்கூடாது? முடிவெடுத்து இது இப்படிதான் இருக்கணும். நம்ம முடிவில் இங்க ஒண்ணும் இல்ல. நம்மளை ரட்சித்து இங்க உட்கார வச்சதே சுத்த கிருபை. நம்ம நிர்மூலமா ஆகாமல் இருப்பதே சுத்த கிருபை. இன்னைக்கு அவருக்கு தான் அந்த முடிவு. அவருக்கு தெரியும் நான் என்ன பண்ணும் உங்க லைஃப்ல. ஸோ அதுதான் இங்க வந்து அவர் அழகாய் அந்த 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 சபைக்கு அவர் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டு. ஆண்டவர் சொல்றார், நான் லார்ட் ஆஃப் சாபத், நான் ஓய்வு நாளின் கர்த்தர் என்றால் அதை நான் எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிதான் மார்க் 3ஆம் அதிகாரம் வேணும்ட்டே மறுபடி எங்க போறார்? அந்த ஆலயத்துக்குள்ள போய் நான் ஓய்வு நாள் கர்த்தர் என்று வெளிப்படுத்துகிறார். யார் மூலமா? ஒரு சூம்பின கைக்காரனை யூஸ் பண்றார். இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க பலவீனமா, உங்களுக்கு பலவீனமா வறண்டு ஒரு இடத்த வந்தா நன்றி சொல்லுங்க. ஏன்னா அதை பார்த்து ஆண்டவர் வருவார் உங்க வாழ்க்கையில வந்து அவர் மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு பலவீனமா தான் இருக்கு, இந்த இடம் ட்ரையா தான் இருக்குது. ஏன்னா உலர்ந்த கை தான் ட்ரை ஆகி அது அப்படியே உதிர்ந்து கொட்டுமா, அதுதான் சூம்பின கை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. பயப்படாதீங்க. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த சில நேரம் உங்க பலவீனத்தை தான் முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்பனா உங்க பலவீனத்தை, உங்கள் பாவங்களை, உங்கள் குற்றங்களை வெளிப்படையாய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறதுக்கு, அதுக்கு பேர் தான் புதுப்பித்தல். அதுக்கு தான் ஆலயம் இங்க வைக்கப்பட்டிருக்கு. மற்ற காரியங்களுக்கு இல்லை. மற்றதுக்கு ஷோ பிஸ்னஸ் நிறைய இருக்குது. ஆனா இங்க வருதே ரிப்பென்டன்ஸ். எல்லாருமே ஒரு தருணத்துல மகிமை இழந்துறோம் தான் பவுல் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் உங்களை நீ புதுப்பிக்க வேண்டும், சாங்டிஃபை பண்ண வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். புரியுதாங்க? இப்ப பாருங்க, அதான் சொன்ன. அதனால எந்த நேரமும் ரஷ் பண்ணாதீங்க. அடுத்தது ஒண்ணு முக்கியமா அது எழுதியிருந்தேன். அதை பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல இருக்க ரூல்ஸை விட பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பேங்க்ல உங்களுக்கு இந்த லோன் சாங்ஷன் ஆக சொன்னா ஆண்டவர் அதுக்கு மேல பெரியவரா இல்லையா? அவர் வானத்தை திறந்தா சபைக்கு வந்துட்டு, அதனால ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, ரஷ் பண்ணாதீங்க. சபைக்கு வரும்போது முடிஞ்சதை என்ன பண்ணக்கூடாது. சிலவங்க சபைக்கு வராங்க, ஆனா போகும்போது என்ன பண்றாங்க, they really rush to go home. ஒரு பார்ட்டி போறோம், ஒரு வெட்டிங் போறோம், அவங்க அந்த புஃபே திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணல, கொஞ்சம் கூட சாப்பாடுக்காக வெயிட் பண்ணல, ஒரு வயிறை நிறைக்கிறதுக்கு வெயிட் பண்றோமா இல்லையா? சொல்லுங்க, பண்றோம்ல, ஓடுறோமா? ஆனா ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க ஏங்க ரஷ் பண்றீங்க? இத முழுமையாய் சாப்பிட்டு போங்க. இதோட போஷாக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன், நித்திய ஆசீர்வாதம், பரலோகத்தின் பொக்கிஷங்களை நீங்கள் உண்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரம் when you're having this meal, sometimes this meal is very nice. இன்னைக்கு செம்மையா பேசினாங்க, வெரி பாசிட்டிவா இருந்தது. ஆனா சம்டைம்ஸ் ஜீர்ணிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஓமா வாட்டர் கொண்டாங்க, என்ன இப்படி பேசிட்டு போயிட்டாங்க, நல்லாவே இல்லை. திமிர பாரு, ஆட்டிடியூட பாரு. இங்க ஆட்டிடியூடு திமிரு எதுவுமே செல்லாது. ஆண்டர் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, லிண்டா, பாஸ்டர் சார்லி, மற்ற எல்லாருமே இங்க ஆண்டவருக்கு ஸ்லேவ். சொல்லுங்க, நாங்க ஆண்டவர்களோட அடிமைகள். அவர் என்ன சொல்றாரு, லிண்டா நீ இப்படி குனிஞ்சு இப்படி சொல்லு, சொல்றேன். நிமிர்ந்து இப்படி சொல்லு, சொல்றேன். ஆண்டவரே இப்படி தூக்கி சொல்லு, சொல்றேன். இன்னைக்கு உனக்கு வந்து ஃபீவர் கொடுத்துருக்கேன், நீ போய் பிரசங்கம் பண்ணு. சரி ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்றேன். சிக்கன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், உட்காந்து எல்லாம் வாசி, அவ்வளோ 13 லெட்டர் வாசிக்கிறேன் ஆண்டவரே. சில அழுதுட்டே ஒபே பண்ணிடுவேன் ஆண்டவருக்கு. தெரியுமா, சில பிள்ளைங்க வந்து அடிச்சு அம்மா கொட்டிட்டு படிக்க வைப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க எப்படி படிக்கும்? நான்லாம் அடி வாங்கிருக்கேன். இன்னைக்கு சில நேரம் ஆண்டவர் கீழ்ப்படியும் போது அந்த சூழ்நிலை வரும், வாயெல்லாம் பிதிங்கிறோம் எனக்கு. நான் அப்படியே சிக்கன் பாக்ஸ் சுருண்டு இருந்து நான் கேட்டேன் நிறைய விஷயம். உங்களுக்கு தானே பேசிட்டேன். பிதுங்கி கஷ்டப்பட்டு உபத்திரவப்பட்டு கூட அவர் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. பவுலும் சீலாக்கும் அந்த நடுராத்திரி ராத்திரியாய் முடியவில்லை, விடிய காலையாய் முடிந்தது. ஆமென். ஏன்னா அந்த நிலைமையிலும் அவங்க வர்ஷிப் பண்ணாங்க. Are you ready worshipers?
வர்ஷிப் என்ன, நல்ல ஏசி போட்டு இப்படி இப்படி என்னென்ன ஸ்டண்ட்டு. போதகர் வந்தாலே குனி. இன்னைக்கு இயேசுக்கு குனியில யாருக்கு குனிறாங்க? மனுஷனுக்கு. பவுலும் சீலாவும் பாருங்க, அவனுங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு தைரியம் இருந்தது. நீ நடுராத்திரியா போட்டு பிடிக்க, எல்லாம் நடுராத்திரியும் என்ன காமிக்குது? விடிய காலையை தான் காமிக்குது. 12 மணிக்கு மேலே என்னம்மா? இன்னைக்கு 12 மணிக்கு மேலே என்ன? என் கல்யாண நாள் 13. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு 12க்கு மேலே இட்ஸ் மை வெட்டிங் அண்ட் ஆல்ரெடி இட்ஸ் டுமாரோ. எந்த ராத்திரியும் எந்த இருளை குறித்தும் பயப்படாதீங்க. ஏன்னா நடு ராத்திரி என்றாலே உங்களுக்கு இருள் வந்ததுன்னா சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு நாளை என்ற வெற்றி நாளை உருவாக்கி விட்டார் என்று. ஆமென். அந்த விசுவாசம் இருக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வெளிச்சத்தை பாருங்க. அந்த வெளிச்சம் நடுராத்திரி இருட்டாக தான் தெரியும், ஆனால் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் உதிப்பாங்க பாருங்க அந்த அழகா. ஆல்ரெடி இட்ஸ் டுமாரோ. அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஸோ அதனால ஒரு நாளும் சபையை விட்டு ஓடாதீங்க. அப்போ ஆண்டவர் சொன்னா, நீ ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா? என்னது, நீ இவனை எப்படியாவது என்ன பண்ணலாம், இவர் சுகப்படுத்திட்டா நம்ம இவரை போட்டு பழி வாங்கிடலாம், இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு கொலை பண்ணிடலான்னு தான் அந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை போல. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வேலை எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, யாருக்கு ஆண்டவர் நிறைய நோக்கம் இருக்கோ அவங்க பின்னாடி தான் சுற்றுவாங்க. நான் ஒன்று சொல்லவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரொம்ப யோசிக்கிறதோட உங்கள் எனிமீஸ் தான் உங்களை ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் யூ, இஸ் நாட் அட்ராக்டட் டு யூ, தே வாண்ட் டு அட்டாக் யூ. நல்லா இருக்குல்ல? நான் போய் வீட்டில் எழுதி வச்சுக்கிறேன், நான் மறக்கிறதுக்குள்ள. எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் யூ, இஸ் நாட் அட்ராக்டட் டு யூ, தே வாண்ட் டு அட்டாக் யூ. ஸோ டோன்ட் பிலீவ் யார் உன்னை ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறான்னு பாருங்க. அந்த மாதிரி தான் அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் சுற்றி சுற்றி வந்தாங்க. ஆனால் எவன் தான் உங்களை அட்டாக் பண்ணாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த பெரியவர் சொல்லும் போது மட்டும் அல்லேலூயா வருது, ஏன்னா அது மட்டும்தான் உங்கள் காதில் விழுது. மற்ற இன்னும் இவ சொல்ல வரான்னு இன்னும் உங்களுக்கு புரியல. அப்போ பாருங்க, ஏன்னா எனக்கு வேற நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்ற மாதிரி சில நேரம் புரிஞ்சுக்கிட்டே வரும். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது. அல்லேலூயானா அது அப்படியே நடக்கும். பட் பாருங்க, எங்கே வந்தேன் நான்? இவனுங்க அவரை மடக்க பார்த்தாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை வாழ வைக்கிறது இல்லை, அது எப்படி தமிழில் வருது இருங்க, அது தமிழில் வாசிங்க. இயேசு அவங்கள எப்படி மடக்கிறார்? ஓய்வு நாளைகள் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ. ஓகே, இப்போ இவனுங்க பரிசேயர்கள் எஸ் சொன்னா என்ன ஆயிடும்? அவங்க பிரமாணத்தை மதிக்கலன்னு ஆயிடும். அப்போ ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு அவங்க கிட்ட? இத்தனைக்கும் ஆண்டவர்கிட்ட அவங்க எதுவும் எதிர்த்து பேசவே இல்லை. அவங்க பிளான் தான் பண்ணியிருந்தாங்க. எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க, மைண்ட்ல தான் பண்ணாங்க. இவர் எப்படியாவது இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு தான் சொன்ன, உங்க எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து அவங்க எழும்பி ஆண்டவரை கேட்க கூட இல்லை. அந்த பரிசேயர்கள் நீங்க சுகப்படுத்தக்கூடாது நாங்க போட்டிருக்கா? பரிசேயர்கள் சொன்னாங்களா? ஆண்டவர் அவங்களோட எண்ணங்களை அறிந்து அவர் தானாவே இது சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு வாழ்றதும் அழிக்கிறதுல எது சரி? இவங்க சொல்றாங்க, இவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க பிரமாணங்களை மதிக்கலன்னு. எஸ் காப்பாத்தலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? காப்பாத்தலான்னு சொன்னதான் என்ன அர்த்தம்? பிரமாணங்களை மதிக்கல. நோ சொல்லிட்டாங்கன்னா இந்த மனுஷனோட உயிரை மதிக்கல. இப்போ இவனுங்க ரெண்டுமே சொல்ல முடியாம எப்படி நிக்கிறாங்க? திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஆண்டர்கிட்ட மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, கேள்வி எழுப்பவே முடியாது. சபையிலையும் சரி எதுலையுமே நம்ம கேள்வி எழுப்புனா அந்த ட்ராப்குள்ளே நம்மளை போட்டுருவார். அந்த ட்ராப்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடும். ஸோ நம்ம கவனமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் அவங்க இருதயத்தின் கடினத்தை பார்த்து அவர் வசனப்பட்டாராம். அப்போ வசனப்பட்டு சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வெளிப்பாடு என்னன்னா, இந்த சபையில நீ மட்டும் சூம்பி போய் இல்லப்பா, எல்லாருமே இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க இருதயங்கள் எப்படி இருக்கு, கடினமா இருக்கிற. அது மட்டும் இல்ல, தே ஹாவ் அ விக்கெட். நான் அதான் சொன்னேன், எப்படி இங்கிலீஷ்ல போட்டிருந்தேன்னா, இவனுக்கு என்ன விதர்ட் ஹேண்ட், இவங்களுக்கு என்ன இருந்தது, பாரிசிக்கு விக்கெட் ஹார்ட். இன்னைக்கு சரி செஞ்சு பாருங்க, உங்க பலவீனம் கூட பரவாயில்லைங்க, ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்க வேண்டும், சீராய் இருக்க வேண்டும். பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க இருதயத்தை பாருங்க. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு தான் சொல்ற, நீ எழுந்து நில்லு. ஏன்னா உன்னை என்ன பண்ண போறேன் நான். எவ்ரி டைம் when God comes to church, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஒன்று ப்ரீச் பண்ணி என்னத்தை பண்ணார், ப்ரீச் பண்ணதும் என்ன பண்ணாரு,
பிசாச விரட்டினார். ஃபர்ஸ்ட் அது வாசிச்சிங்களா? இயேசு இந்த நாள்ல இங்க நுழைஞ்சிட்டாருன்னு வைங்களேன். ஒண்ணு, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குவார், இல்லைன்னா சத்ருவை விரட்டி அடிப்பார். இது ரெண்டும் எப்படியும் நடந்துரும் ஓய்வு நாள்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He comes to impact life or eliminate the evil spirit. ஆமென். அதுதான் ஆண்டவர். அதுக்கு தான் சொல்றாரு, தைரியமா நீ நில்ல, உனக்கு நான் என்ன செய்வேன்னு சுத்தி இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்ப்பாங்க நீ நின்னு உயர்ந்து இருக்கிறதை. உன்னை நான் நிக்க வச்சுட்டேன்ல, ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் ஆச்சரியமா பார்ப்பான். அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், இவன் எப்படி நின்னான்னு பார்க்கத்தக்கதாய். அதான் சொல்ற, ஆண்டவர் எங்கேயோ வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இல்ல, இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்துகிற தேவன் தான் நம் தேவன். ஆமென். அடுத்தது சொல்றாரு, ஸ்ட்ரெச் ஃபோர்த். இன்னும் 10 minutes எடுத்துக்கிறேன். என்ன சொல்றாரு? உன் கையை நீட்டு, நீ நின்னுடு, அப்புறம் உன் கையை நீட்டு அப்படின்றாரு. அது எதுக்கு சொல்றாருன்னா, இவனுங்க என்னதான் ஆண்டவருக்கு மனசுல வந்துருச்சு, நீ என்ன பண்ற, உன் மனசுல எப்படியாவது என்ன குற்றம் சாட்டலான்னு பார்க்குற, ஆனால் எனிவே ஐ எம் கோயிங் டு ஹீல் ஹிம். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு யாரு உங்க குடும்பத்தில் யாரு உங்களை குற்றம் சாட்டினால, எந்த காரணம் உங்களுக்கு எதிராக வந்தால், நான் உங்கள் வீட்டிற்கு சுகத்தை இன்றைக்கே அனுப்ப போகிறேன். எனிவே ஐ வில் ஹீல் யூ. ஏன்னா நீ என்னை தேடி வந்துட்ட, எனக்கு நீ வேணும். I want you. Many situations are not created by Satan. Sometimes God allows you to go through certain things. சில நேரம் அவர் உங்களை சில பாதையில் இது பண்ண, அவருக்கு நீங்க வேணும். He loves you. உங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் அந்த பெண்ல எழுதப்பட்டிருக்குல்ல. He wants you. உங்க எல்லாருக்காகவும் தான் ரத்தத்தை சிந்தினார். எபிரேயர்ல அதுதான் அழகான வார்த்தை இருக்கு. அவர் என்ன பண்ணாராம், தன்னை பலியாய் கொடுத்து இயேசுவின் ஆண்டோட வலது பாரிசத்துல உட்கார்ந்து தன் சத்ருக்களை அழிக்கும் வரைக்கும் காத்து கொண்டு இருந்தாராம். ஆமென். அவ்வளோ அந்த காலத்துல, மோசே காலத்துல அவங்க ஆலயம் எப்படி தெரியுமா இருக்கும், பிரதான ஆசாரியர்கள் தான் அந்த வேலுக்குள்ள போவாங்க. அவங்க நின்றுட்டே இருக்கணும். எவ்வளோ கால் வலிக்கும். ஏன்னா எத்தனை மாடுங்களாம், நம்ம ஊர் மாடுங்க எப்படி இருக்கும், வீக்கா அதுங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட்டிட்டு ஆட்டுக்கடாவெல்லாம் கூட்டு வருவாங்க பலிக்கு. கூட்டு வரும்போதெல்லாம் அது என்ன பண்ணும், அது எத்தனையோ ஆசாரியர்கள் மேல அந்த ரத்தம் தெளிக்கப்படுமா. தெல்வி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடம் வெட்டி அங்க கொண்டு வராங்களே, இவங்க தான் பலி எடுத்துட்டு போகணும், நின்றுக்கிட்டே செய்யணும். ஆனா நின்றுட்டு அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த காலத்துல நடக்குது. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே பலி செலுத்தினால இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டே ஆராதித்து கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். ஏன் தெரியுமா, இந்த பிரதான ஆசாரியர் நிக்க தேவையில்லைங்க. இவர் பலி கொடுத்தது எப்படி தெரியுமா, பிதாவோட வலது பாரிசத்துல சிங்காசனத்துல ஜீவனுள்ள தேவனாய் வீற்றிருக்கிறார். ஆமென். அந்த இயேசுவை பற்றி பேசதான் இங்க வந்திருக்கிறேன். உங்களுக்காகவும் எனக்காகவும். அது என்னால மறக்கவே முடியாது, உங்களாலையும் மறக்க முடியாது. பவுல் சொல்றாருல, நான் ஜெயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் என் நினைவுல என்ன இருக்குது, இவர் எனக்காக இறந்தது, எனக்காக ரத்தம் சிந்தினது. இன்னைக்கு அந்த வைராக்கியம் தான் இருக்கணும். அது உங்களுக்கு தாட்ல வந்துட்டாலே நீங்க உங்களை ஆண்டவர் மீதி காரியங்களை பார்த்து கொள்வார். இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. ஸோ அதனால எப்பவுமே அவருக்கு சரண்டர் பண்ணும் போது முழு இருதயத்தோட சரண்டர் பண்ணுங்க. எவன் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் என் கைகளை நீட்டுவேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஸ்ட்ரெச் பண்றேனோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் சொல்லும் போது என் பலவீனத்தை நான் ஸ்ட்ரெச் பண்றேனோ, என் பலவீனத்திற்கு மறுபக்கம் அங்க புதுப்பித்தல் இருக்கிறது. There is a restoration. அங்க சுகம் இருக்கிறது, அங்க விடுதலை இருக்கிறது. அந்த விசுவாசம் இருக்கணும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, என்ன பண்ணு, ஸ்ட்ரெச் ஃபோர்த். ஸோ திருப்பி நான் சொல்றேன், ஆண்டவர் பாருங்க, இவ்வளோ நாள் அற்புதம் கலேலியால செஞ்சார். சில நேரம் என்னத்தை வச்சு செஞ்சாரு, எண்ணெயை வச்சு செஞ்சார். சில கண்ணில் என்ன பண்ணாரு, எச்சு துப்பி செஞ்சாரு. சிலர் தொட்டார். ஆனா இந்த ஹீலிங் எப்படி நடந்திருக்கு சொல்லுங்க? என்ன சொன்னாரு, எண்ணெய் யூஸ் பண்ணாரா, துப்புனாரா? தப்பு பண்ணா அப்படி ஆயிடும். அப்புறம் தொட்டாரா? என்ன சொன்னாரு, ஸ்ட்ரெச். சொல்லுங்க, இன்னைக்கு நீட்டுங்க. இன்னைக்கு எண்ணெயும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க இந்த வானத்தை நோக்கி, அங்கிருந்து ஒரு கை உங்களை தொடும். ஆமென். காலையில எழும்பி ஸ்ட்ரெச் பண்றீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க விசுவாசத்தோட. ஆண்டவர் என்ன பண்ற, அந்த பராக்கிரம் உள்ள கை சொன்னல, அது உங்க பலவீனமான கையை தொடும். விசுவாசிக்கிறீங்களா?
இன்னைக்கு அந்த ஸ்ட்ரெச்சை தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த திருப்பி இந்த காரியம் என்ன வருதுன்னா, கடைசியில் என்ன சொன்னேன், இப்படிப்பட்ட அவமானத்திலே என்னால் நிற்க முடியல, சர்ச்சில் பெரிய ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே நமக்கு கஷ்டமாயிருக்குன்னு எனக்கே அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. யாராவது என்னை ஏதாவது சொல்லிட்டா நான் அப்படியே அந்த இடத்துல இருந்து போயிடுவேன், இருக்கவே மாட்டேன். பட் அப்போ தான் யோசித்தேன், நான் சர்ச் வருது யாருக்காகவும் எவனுக்காகவும் இல்லை, நான் வருது யாரு, என் தேவாதி தேவன். அப்படி பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தன் அவமானத்தை பாவமே அறியாத பரிசுத்தர் ஆண்டவரே பூமிக்கு அவராய் அவதரித்து வந்து எந்த அவமானமும் படாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் மானத்தை பார்க்கல, அவர் எதையும் பார்க்கல. ஆனால் என்ன பண்ணார், உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன சொல்றார், என்னுடைய பிரதான நோக்கமே எங்கே இருக்கு தெரியுமா? நான் என்ன சொன்னேன், ஸ்டாண்ட் ஃபோர்த், ஸ்ட்ரெச் ஃபோர்த். மூணாவது, நான் என்ன அவமானப்பட்டாலும், என்னை மறித்து என்னை அவமானப்படுத்தி என்னை அடித்து உபத்திரம் பண்ணாலும் நான் உங்களோட குடும்பத்துக்காக நான் மறிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். மார்க் 1:38 வாசிங்க. அதில் என்ன போட்டிருப்பாங்க, ஐ வில் கம் ஃபோர்த். நான் வந்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா, உங்களுக்கு நான் என்னுடைய போதனைகள் எல்லாம் சொல்லி உங்களை குணப்படுத்த தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கூட மைய விஷயமே என்ன தெரியுமா, வார்த்தையில் இந்த சர்மனையே ஒரு நட்ஷெல்ல போட்டால் என்ன தெரியுமா, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததே உங்கள் காயங்களை ஆற்றி உங்கள் குணங்களை உங்களை குணமாக்கி உங்கள் காயங்களை என்ன பண்ண போகிறார், ஆற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு செய்வார்? என்னது போட்டிருக்கு மார்க் 1:38, அவர்களை அவர் நோக்கி பிரசங்கம் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், மாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்து. அவருக்கு வேற எந்த ப்ரோக்ராமும் இல்லை, தன்னை பலியா செலுத்த வரவர். உங்களை மட்டும் ஃபோக்கஸாக ஒருத்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தேவையில்லாத அத்தனை பேரையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு யோசிச்சுருக்காங்க. ஒருத்தர் உங்களுக்காகவே தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அவர் மட்டும்தாங்க ஃபைனல் சொல்யூஷன். இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்துல உன்னை நிக்க சொல்றேன்னா, உன் சூமின கையோட உன்னை ஸ்ட்ரெச் பண்ண சொல்றேன்னா, நீ வெக்கப்படாம நில்லு, யாரையும் பார்க்காம நீ ஊழியம் செய். ஏன்னா நீ அப்படி நிற்கும் போது நீ யாருக்கும் நீ ஒரு தீர்வா இருக்கிற. இந்த சத்ருவோட திட்டம் என்ன தெரியுமாங்க, பிசாசோட திட்டம் என்ன தெரியுமா, உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குகிறவன் கிடையாது, அந்த தீர்வை வந்து என்ன பண்ணிடுவான், நிறுத்திடுவான். ஹீல் ஸ்டாப் த சொல்யூஷன். தீர்வை காமிக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனையை உருவாக்குறோம் இல்லை, என்னத்தை நிறுத்தி விட்டுருவான். அந்த தீர்வு என்னவோ இருக்கே அதை உங்களுக்கு காமிக்க மாட்டான். அப்படிதான் பிசாசு விளையாடுவான். அதனாலதான் நான் உங்களை சொல்றேன், நீங்க எதையும் பார்க்காம ஆண்டவருக்காக நின்று ஆண்டவருக்காக ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. நீங்க மற்ற பலவீனமா இருக்கிற சபை ஆட்களுக்கோ வெளி உலகத்துக்கோ நீங்க வந்து ஒரு தீர்வா இருப்பீங்க. You will be a solution for their problem. ஏன்னா நான் தைரியமா வந்து என்ன பண்ணிட்டேன், என் பலவீனத்தை என் சபையில காமிச்சேன், ஆண்டவர் கிட்ட கொடுத்தேன். இன்னைக்கு என்ன பலவானாய் அவர் நிக்க வைத்திருக்கிறார். அதை பார்த்துதான் இன்னைக்கு என்னோட ரட்சிப்பே அப்படித்தானே. நான் 2000 ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஸோ ரட்சிப்பு என்பது பேப்டிசம் மட்டும் இல்லைங்க, உங்களோட அனுபவம். இயேசுவோட ஒவ்வொரு நாள் அவர் உங்களை தூக்கி சுமக்கிறது, உங்களை எப்படிலாம் அவர் ஹேண்டில் பண்றாரு, உங்க வீக்னஸ் அழகா செய்வார். கொஞ்சம் கஷ்டமா அவர் ஸ்ட்ரெச் பண்ண சொல்லும்போது கொஞ்சம் வலிக்கும் தான், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் த அதர் சைட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெச் இஸ் யுவர் ரெஸ்டரேஷன், இஸ் யுவர் ஹீலிங். ஆமேன் சொல்லுங்க. இதுக்கு தான் நீங்க ஆமேன் சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளவு அவருக்காக நீங்க கையை நீட்டுகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளவு சங்கீதக்காரன் சொல்ற, என் கையை விரிக்கின்றேன், ஐ வில் ஸ்ப்ரெட் மை ஹேண்ட்ஸ் அண்ட் வர்ஷிப் த லார்ட். எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் முடியல ஆனாலும் நான் செய்வேன் என்று நின்று பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவனுங்க பாருங்க, கடைசி வசனத்துக்கு வந்துட்டேன். இயேசு வந்து இவனை குணப்படுத்திட்டு அவன் கை எப்படி ஆச்சான், மறு கையை போல் ஆச்சான். எப்படி? அதுக்காக தான் நான் ரெஸ்டரேஷன் சொல்லிட்டு. ரெஸ்டரேஷன்னா என்ன, மறுபடியும் அதே மாதிரி ஆக. ரெஸ்டரேஷனா யூ கம்மிங் பேக் டு வாட் யூ லாஸ்ட். அதை எடுக்க தான் நீங்க வரீங்க. இப்போ சுகத்தை தொலைச்சிட்டீங்கன்னா என்ன வரீங்க, திருப்பி வந்து அந்த சுகத்தை எடுத்துட்டு போறது, மறுபடி வந்து அந்த காரியத்தை உங்களுக்கு சுதந்திரித்து கொள்றது தான் ரெஸ்டரேஷன். அப்போ அவர் என்ன சொல்றாப்பாங்க, நீ வந்து ஸ்ட்ரெச் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அவன் கை எப்படி ஆயிடுச்சான், மறு கையை போல் ஆச்சு. அப்பனா எப்போ ஆயிருக்கும்னு சொல்லுங்க, எப்போ அவன் கை உடனே சுகமாச்சு? திருப்பி நீங்க அதே வார்த்தையை சொல்லணும்னு தான் நான் இதை கேட்கிறேன். இந்த தடவை பாருங்க, நீங்க என்னைக்கு இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற இந்த இடத்துக்கு போனா உடனே போய் பாருங்களேன்.
நீங்க உங்க வீட்டுல இருக்க தேவைகள் அந்த நேரம் நீங்க எழும்பி வாசலை தாண்டிட்டீங்கனாலே அங்க ஹீலிங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொன்னது? இதுக்கு நீங்க இவ்வளோ நேரம் அவர் உட்கார்ந்து ஜெபிக்க தேவையில்லை. அவருக்கு கீழ் படிஞ்சு பாருங்க. அவர் பலத்துக்குரிய கைக்குள்ள அடங்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிக்கேன், அவ்வளோ பெரிய கைக்குள்ளன்னா முதுகு வலிக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனால் அவருக்குள்ள அடங்கிப்பா ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருப்பார். ஆமென். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம்னு சொல்லி உங்க கையும் அவர் கை நினைக்காதீங்க. ஐயோ ஆண்டவரே, நான் எப்படி தனியா சில காரியங்கள் 25ல் செய்ய போறேன்னா, நீங்க 2 கையை விரிக்கும் போது பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்காக ஏற்கனவே ஒருத்தர் சிலுவையில தன் 2 கைகளையும் என்ன பண்ணார்? ஸ்ட்ரெச் பண்ணார். இன்னைக்கு அந்த தேவாதி தேவன் ஸ்ட்ரெச் பண்ணலனா இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க ஜீவனோட இல்லைங்க. ஆமென். எப்பயோ பாவத்துல மரித்து போயிருப்போம். அந்த ஸ்ட்ரெச் வேற ஸ்ட்ரெச்சுங்க. லெஃப்ட் ரைட்டு அடி. இன்னைக்கு நான் தனியா, நீங்க பயப்படாதீங்க, 25ல் நான் தனியா நீட்டணுமா, தனியா நிக்கணுமா? உங்களுக்காக ஏற்கனவே உங்க பின்னாடி ஒரு சிலுவை, ஒரு ஸ்ட்ரெச், ஒரு மகத்துவமான ஸ்ட்ரெச், ஒரு மகத்துவமான காரியம் உங்களுக்காக நீட்டி உங்களை அரவணைத்து உங்களை பாதுகாப்பார். ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 35:3-7. இது ஆக்சுவலா என் புத்தி, அந்த புத்தி உள்ள ஸ்திரீக்காக நான் எழுதினது. ஏசாயா 35:3 ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. 3 போடுங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, சேர்ந்து வாசிக்கலாமா? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. உங்க கைகளை நீட்டுங்க. என்னுடைய தளர்ந்த கைனா இந்த கை மட்டும் சூம்பி போல. எனக்கு தெரியாது உங்களுக்கு எந்த காரியம் வறண்டு போயிருக்கு உங்க வாழ்க்கையில. இன்னைக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்களா. அதை எப்படி பலப்படுத்த முடியுங்க? தள்ளாடுற கால இதை இப்படி பண்ணிட்டா போதும். இப்படி பண்ணி பாருங்க. வீட்டில் நேர் முட்டைங்க, இப்படி பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. கையை உயர்த்துங்க, அவருக்கு அடங்குங்க. ஜெபம் பண்ணுங்க, வார்த்தைக்குள்ள போங்க. ஆண்டவர் எப்படி பண்றார்? அதுக்கப்புறம் 7ஆம் வசனம் பாருங்க. 7 போடுங்க. வாசிங்க. வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள், எனக்கு மெயினா முக்கியம் அந்த வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறுது. இன்னைக்கு எங்கெங்க வறண்ட நிலை? இந்த ஜனவரி 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ நில், நீ ஸ்ட்ரெச் பண்ணு, அப்புறம் I'll come forth to that place. Wherever your places are dried up, I'll turn around and I'll touch those places என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீ எங்கெல்லாம் இருக்கிறத வச்சுட்டு வா, தைரியமா வா. உன் கையில 5000 ரூபாய், வா சபைக்கு வா. கோச்சிக்கிட்டாங்களா? வாங்க சபைக்கு. எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சா? இன்னைக்கு ஆண்டவர் சிம்பிளா அழகா சொல்றார், நம்ம சிந்தனைகளை மாத்தலாம், நம்ம நடையை மாத்தலாம். பலவீனம் தான் நான் சபைக்கு வருவேன். ஏன்னா அங்க ஒருத்தர் என்ன போறாரு? வழக்கம் போல வராரு, வாஞ்சியோட வராரு, விருப்பத்தோட வராரு. அது மட்டும் இல்ல, மறுபடி வராரு. அதனால நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ பெரிய பலவீனா இருந்தாலும் கொஞ்சம் கூட கூச்சம் பார்க்காம, எவரையும் நான் பார்க்காம என் தேவனுக்காக இந்த 2025 நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா 2025 முடிஞ்சிருச்சுன்னு நான் சொன்னேன். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? நான் ஜான்வரியே சொல்றேன், it is finished because God has given you a successful year. Amen. You have to plan for your 2026. அதை தான் நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வசனம் என்ன? ஷாலோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சபைக்காக ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தா. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பெரிதான வழியை இந்த சபைக்கு வைத்திருக்கிறார், பெரிதான பாதை. இதுக்கு முன்னாடியே வரும் பாருங்க. அங்கே ஏதாவது அழகா சொல்லுங்க. அங்கே இன்னும் கொஞ்ச நாள்ல HVMல என்ன பார்க்க போறீங்க? ஏன்னா நம்ம எல்லாரும் யார் கீழே அடங்கி இருக்க போறோம்? அவருக்காக நிக்க போறோம், அவருக்காக ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது அவர் என்ன செய்ய போறார்? நமக்காக ஒரு பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. கவனம். Those who are defiled cannot enter. அதுக்கப்புறம் அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு. God wants innocent heart, a good heart, not a wicked சூம்பின இருதயம் இல்லை. எல்லாம் எழுந்து ஆண்டவருக்காக நம்ம கண்களை மூடுவோம். கண்களை எழுந்து நின்று
நீங்க கண்களை மூடி இன்னைக்கு கேட்ட வார்த்தையில, நான் இந்த வார்த்தையிலேருந்து இந்த குறிப்பிட்ட வசனத்தை, இந்த வார்த்தையை நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இதை நான் கைவிடவே மாட்டேன். ஏன்னா அவர் கைவிடாத தேவன். இன்னைக்கு நிறைய வாட்டி நம்ம தான் என்ன பண்ணியிருக்கிறோம், அவர் கையை விட்டு போய். ஏன்னா அவரோட கை ரொம்ப பெருசுங்க. விட்டா நீங்க தான் விடணும் அவரை. அவர் ஒரு போதும் உங்களை கைவிட்டது இல்லை. இன்னைக்கு வீட்டுக்கு நான் என்ன எடுத்துட்டு போறேன்? கையை நீட்டும் போது, ஸ்ட்ரெச் பண்ணும் போது, ஆண்டவர் சிலர் காரியங்களை நம்மளை நடத்தும் போது நம்ம கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். இட் வில் பி அன்கம்ஃபர்டபுள். பட் நான் மறுபடி சொல்றேன், அந்த நிலைமையிலையும் நீங்க கைகளை நீட்டி பாருங்க. உங்களோட மறுபக்கம் ஆசீர்வாதம், சுகம், பெலன், ரெஸ்டோரேஷன். உங்கள் தாழ்ந்து நீங்க இருக்கிற போது அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது. அவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கு. இந்த பூமி எதுக்குமே எல்லாமே அவருக்கு அடிபணிந்து இருக்கிறார். ஒரு விஷயம்தான் இந்த பூமியெல்லாம், அதை பார்த்து கொஞ்சம் கூட அஞ்சிடாதீங்க. அதுக்கு மேல படைத்தவர் உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை இம்மட்டும் நீர் மன்னித்து, நான் எது செய்தாலும் நீர் என்னை மன்னித்தீரே. நீ மாதிரி எத்தனையோ வாட்டி சர்ச்ல வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தீங்களே, என் எண்ணத்தை பார்த்துட்டீங்களே, நான் நினைக்கவே இல்லையே, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேளு. இன்னும் ஒரு முறை ஆண்டவரே நீ சொல்லும் போது நான் நிற்கிறேன், நான் ஸ்ட்ரெச் பண்றேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் அது பண்ணிட்டேன்னா நீங்க எனக்காக வந்து நிப்பீங்க. இன்னைக்கு எல்லா வறண்ட காரியங்களும், எல்லா சூம்பி போன காரியங்களும் மறு கையை போல ஆண்டவர் புதுப்பிப்பார். God bless you.